நிப்பாற்றாடி இளங்குமரன் கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது. அமைச்சர் இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லை அப்படின்னு நான் போன்ல ஆக்களுக்கு பேசியிருக்கேன். அது என் உரிமை. போன்ல அது ஹியஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த கொண்டு நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அது வந்து வெளியால வருது என்றதா. இந்த காணியில விடுவிக்கிறதுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. நிறைய இருப்பதாகவும் அதை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த குறிப்பிட்டுக் கொண்டீர்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் காலம் ஒரு விதமான காணிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஏதாவது சாத்தியக்கூறு? பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அந்த ஸ்லைடே பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். ஏனென்றால் அதுல கேள்வி கேட்பேன்ற பயம் ஒன்று. அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதுல அதை போட்டேன். டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்திற்கு ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லிக்க விடுவிக்கடாத காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்ல என்று சொல்லிக்க டிஎஸ்ஆல போடாது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு மேல 6 ஏக்கர்ன்றது 16 பெருக்கும் அவ்வளவு பரப்பு சரிதானே. அப்ப அவ்வளவு பெருமதியா 96 பரப்பு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது. அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி தர போறோம் என்று கதைக்கிறது ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இந்த காணியில விடுவிக்கிறதுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போறோம் என்று பசாவிலான்ல ரோட்டை விட்டவ அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியிற்கு போயிலான்னு சொல்லி விடத்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுல போடப்பட்டிருந்தது ஆனரவுல போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு. இப்ப உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னும் எடுக்கப்படும். நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம். நாங்கள் உண்மையா இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்க தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமா நம்புறது நடக்கும். மைந்த செய்வார், மைத்திரி செய்வார். இவர் நானும் நம்பினால் தான், நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான். இதை திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும். அந்த ஸ்லைடே அதுல இல்லாம அது விடுவிக்கப்படவும் பண்றதில்லை. இப்ப நானும் கயேந்திரமார் பொன்னம்பலம் மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலா இருக்கிறோம். ஆனால் இதுல இவர்கள் மாதிரியான ஒரு 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைக்கூலிகளா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைக்கூலிகளையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்க ப்ரொபோசலை தாங்கோண்டா முதல் எங்கட வீட்டு அப்பா பெட் வேண்டி தரட்டும், அதில் அப்பாட்ட பக்கம் காசு இருக்கணும். அப்ப உனக்கு என்னென்ன பெட் வேணும் மூத்த பிள்ளை, உனக்கு என்னடா அப்பா வேணும் பைக்கா பால்சரா, உனக்கு என்ன வேணும் எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்கறது அரசியல். அப்ப என்ன 50 ரூபா தான் இருக்கு. இன்றைக்கு அம்மா 100 ரூபா சமைக்க கவிட்டவா, அதுக்கே காசு இல்லாம கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு. இங்க பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்ல. ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பி மேரும் போய் சனத்திட்ட நாங்க பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க கேட்கணும். கேட்டா சொல்லினா என்னோட 10 வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டுறேன். இது மக்களை சுத்தமா மாத்திர வேலை. இந்த ஏமாத்து வேலைகளை நான் வர விட்டுருப்பேன். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ச்சனா காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை விடுத்து பேசியுள்ளார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து? நிப்பாற்றாடி இளங்குமரன் கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது. அமைச்சர் இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லை அப்படின்னு நான் போன்ல ஆக்களுக்கு பேசியிருக்கேன். அது என் உரிமை. போன்ல அது ஹியஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த கொண்டு நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அது வந்து வெளியால வருது என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்று கதைக்கிற அளவு ஏனென்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாற்றிக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் 88,000 சனத்தை கொண்டு மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு. அது அரசியலுக்கு வந்து நிற்கிறது என்பிபி. மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைக்கும் எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார். மைத்திரி வரைக்கும் மைத்திரி, இப்ப என்பிபி வரைக்கும் நானும் அதுக்கு போட்டால்தான் போடுமோன்னு சொன்னால்தான் இது ஒரு என்ன சொல்றது. அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்கிறேன் கிரேட்டர் ஜெஃப்னா ப்ராஜெக்டுக்கு காசு இருக்கா, இவ்வளவு மொத்த கோஸ்ட் இருக்கா, இவர் பக்கத்துல இருந்து கத்துறா, இவர் பெட்டேட் அடி பண்ணவர். அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய படிப்பறிவு, அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற. கோபம் பேசுறன்றது வேற. அவ்வளவு பேர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசியுள்ளார். தொழிலை கேவலப்படுத்துறது வேற. நாங்கள் எங்களுடைய விரல்ட வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம். எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம். நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இயலாது. தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்வோம். அது சாதாரணம். இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது. அதுதான் என்னுடைய கதை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப பணம் எவ்வளவு இருக்கு? இந்த 30 வருஷத்துக்கு நீ 15-10 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க, கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காசாவது எவ்வளவு விளங்க தெரியுமான்னு கேட்டதான் கேள்வி.
கேட்ட கேள்வி இல்லையா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கணும். புத்திசாலி அவ்வளவு அப்படித்தான் செய்வான். இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம்னு எழுப்பி போகணும். அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற கத்துறாரு, என்னோட அடியன்றார், இவர் அடிரா பிடிக்கிறான்றார். அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்த போகும். அதுக்கு நாங்கள் நினைச்சுக்கிறோம். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல வந்து தேர்தலில் பங்கு கொண்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படலாம். வேலனையாக இருக்கலாம், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம், அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வதை அவர்களுக்கு முடிகிறோம். அப்போ தேர்தல் திணைக்களம் இதோடர்கள் முறையிடுகின்ற பொழுதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம். தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில தான் தேர்தல் திணைக்களம் ஒரு சுயாதீனம், என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும் அது சுயாதீனமா இயங்க போறது. இப்ப நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க, தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க. தேர்தல் திணைக்களத்தின் வரம்புகள் அவ்வளவுதான். பாரதூரமான குற்றங்கள் பாக்கிக்கலாம், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே